ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் எல்டிடி பிரபா. இந்த மேட்ச்சில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரீஜன் புஷ் பண்ணுறது, எப்படி அதிக கில் அடிக்கிறது, என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் கேமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கு வந்து லோட் அவுட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். என் டீம்மேட் அதிகமாக சொல்கிறது அது ஒன்று தான். ஏன்னா ஒரு ஆள் எப்போயுமே 2 மெம்பர்ஸ் வந்து டேஞ்சர் சோனு அது மாதிரி வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஹேமர் வச்சுக்கோங்க, ஒரு ஆள் EPHP வச்சுக்கோங்க, அதாவது டீம் பூஸ்டர். அது வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஆள் டீம் பூஸ்டரில் ஜோன் அவுட்டு, வேறு EP, அப்புறம் வந்து ஆர்மர் ப்ரொடக்ஷன் அது வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஜோன் சர்வே பண்ணவே தேவையில்லை இந்த மாதிரி இருந்தீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு டீமில் வந்து எப்போவுமே ஸ்குவாடு பக்கத்துலேயே இருக்கும்போது கில் அடிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜோன் சர்வேன்றது வந்து அவ்வளோவா தேவைப்படாது. அதுவும் இல்லாமல் டீமில் வந்து ஒரு ஸ்னைப்பர், அசால்ட்டர், ரஷர் இருக்குன்றதை விட டீம் சப்போர்ட் ஃபஸ்ட்டு வேணும். டீம் சப்போர்ட் இல்லைனா உங்களால் கில்லே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த நெக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து லேண்ட்மைன் வச்சுருப்பேன். அந்த லேண்ட்மைனில் கரெக்டாக ஒரு டவுன் விழுந்துடும். அது வந்து என்றைக்குமே நம்ம பேக்கப்லேயும் ஒரு இது ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ இந்த நெக்கில் நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா என்னை பின்னாடி வந்து அடிச்சிருப்பான் அவன். அதுவும் இல்லாமல் என் டீம் மெம்பர்ஸை சொல்லிகிட்டே இருப்பேன், இங்கே நிறையா ஸ்குவாட் இருக்குது, சீக்கிரம் பேக் அடிக்கணும் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்த முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். இன்னும் இங்கே ஒரு 2 பேர் தான் இருக்கேன். இவனுக்குமே ஒரு 150 கொடுத்தோன்னே கீழே இறங்கிடுவேன். அவனும் கரெக்டாக எனக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலைக்கு பின்னாடி தான் வருவான். போனோன்னே பார்த்தா டக்குன்னு கொரோனாவை போட்டேன். சரி சொல்லி இன்னொரு 150 வச்சு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே கேரக்டரை மாற்றிட்டு இங்கிட்டு வந்துடுவேன். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த டீமில் வந்து பேக் அடிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டாலே இந்த கேரக்டரை ஒரு சைடு போட்டுவிட்டு நம்ம ஒரு சைடு ஓடிட்டோம்னா டக்குன்னு நம்மளை தட்டிட்டு வரும்போது கேரக்டரை மாதிரி ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். மைண்ட் கேம் ப்ளே தான் BR ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. வேறு யாராச்சும் நம்ம கில்டு வரணுன்னா சொல்லுங்கள். நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் இருக்குது. அதில் போய் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப்பில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரி வீடியோ வரும். வீடியோ வர்றதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். வேறு லைவ் எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நெக்கில் சென்ட்ரு ஜோன் வந்து எங்களுக்கு ஃபேக்ட்ரிக்கு மேலே போட்டிருப்பாங்க. சரி இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, இந்த நெக்கில் நம்மளுக்கு இந்த மேட்ச் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேக்ட்ரி டாப் அடிச்சிடும். ஃபேக்ட்ரி டாப் அடிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சுற்று வட்டாரத்தில் யார் வந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு கெத்து மாதிரி அந்த நெக்கில் பழைய கேம் பிளேயர்ஸ்க்கெலாம் தெரியும் ஃபேக்ட்ரி டாப் பற்றி, பிஸ்ட்டு எல்லாம் வச்சு அடிக்கிற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இறங்கிடுவோம். மேலே இறங்கி பார்த்தா உள்ளே ஒரு ஃபைட் ஓடிட்டுருக்கோம். நான் சொல்லிடுவேன் எல்லாருமே மேலே வந்துடுங்க அப்படின்னு. அதோடு அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் லாங்கில் நின்று ஆடிட்டு இருப்பான், 1ஆம் நம்பரு. அவனையுமே வர சொல்லிட்டேன் மேக்ஸிமம். அவனும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கிளியரான இது கிடைக்கும். எல்லாருக்கும் 150 வைக்கிறது தான். வெயிட் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெக்கில் ஒருத்தன் இருக்கான், இறங்கிட்டு டீம்கிட்ட ஃபுட் ஸ்டெப் காட்டுது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் ஒரு டவுன் வேறு வச்சிட்டான். ரிட்டன் நான் இங்கிட்டிருந்து அவங்க டேமேஜ் கொடுத்தோன்னே இங்கிட்டிருந்து ஒரு 150 கொடுத்து டவுன் வச்சுருவேன். ரிட்டன் அவனுக்கு மேலே ஏறி பார்த்தோன்னா அங்கிட்ட ஒரு ஸ்குவாடு ஃபைட் ஓடிட்டுருக்கோம் வெளியே. கரெக்டாக அர்சனல் பக்கத்தில் ஓடிட்டுருக்கோம். நான் இங்கே உள்ள ஒருத்தன் யாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஸ்கோப் போட்டுட்டு இருந்தேன். அப்படியே பின்னாடி சரி ஸ்குவாடு தானே இருக்குது, இதுக்கு ஒரு டேஞ்சர் ஜோனை போட்டுருவோன்னு சொல்லிட்டு இவனுக்கு டேஞ்சர் ஜோனை போட்டால் இங்கே நல்லா கிளியர் விழுவும். அவன் பார்த்தா அங்கிட்டு வாழை போட்டு இவன் மறுபடியும் எனக்கே வந்து கவர் இல்லாமல் நிற்பான். சேஞ்ச் சொல்லி இன்னொரு 150 கொடுத்து டவுன் வச்சு கிளியர் பண்ணி விட்ருவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேமேஜ் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. சேஞ்ச் சொல்லிட்டு இவன் வேறு பக்கத்தில் நின்றுட்டு இது கேட்டுகிட்டே இருந்தான், லூட் பாக்ஸு இது வாங்கி போட்டு விட்டு அப்படியே அதுக்கு மேலே ஏறி நின்று அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இவங்களுக்கு எல்லாருக்கும் 150 வச்சா நம்ம டீம்மேட் வந்து ஓசிடியில் போட பார்ப்பேன். வாங்க அவன் டவுன் ஆகிடுவான் அந்த டயத்தில். இப்போ ஒரு டேஞ்சர் ஜோன் இங்கே போட்டாச்சா, இவங்களுக்கு நல்லா டேமேஜ் விழுக ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு நல்லா 150 வச்சு கில் எடுக்க ஆரம்பிச்சிடும். இது நான் உங்களுக்கு பேசுகிறது போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம டீமுக்கு வந்தீங்கன்னா கலகலான்னு இருக்கும். பசங்களாம் பிரித்து மீஞ்சுவாங்க பேச்சில், ஜாலியாக போவோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, ஃபோன் வந்து ஹேங் ஆகுது கைஸ். அது எதுவுமே பண்ண முடியல, ஃபோன் ஹேங் ஆகிறத. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மேலே ஒருத்தன் இறங்கிடுறான், மேலே இறங்கி நம்மளுக்கு டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அது ஒரு பிரச்சனையாக போயிடும். இப்போ இவனுக்கு மேலே ஏறி நான் டவுன் வைக்கலான்னு பார்த்தா அவன் எனக்கு மேலே ஏறி அவனை முடிச்சிட்டான். சரி அவன் கில் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இங்கிட்டு பார்த்தோம்னா இங்கிட்டு எவனுமே இருக்க மாட்டாங்க.
சேஞ்ச் சொல்லிட்டு அடுத்த சைடு ஃபைட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். நாங்கள் ஒருத்தனமே இல்லை, ஆனால் நாங்கள் போட்டு அந்த நெக்கில் சுட்டுக்கிட்டு இருப்போம். சரி அவனாச்சும் இருக்கானு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த லோட் அவுட்டுன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சரி நம்மள்ட்ட அந்த கேரக்டர் வேறு இருக்குது, சைஸாக கீழே போயிடும்னு சொல்லிட்டு கீழே போய் அந்த வெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடும்னு பார்த்தேன். கரெக்டாக போய் எடுத்துகிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா அந்த லோட் அவுட்டை வச்சு லான்ச் படம் வாங்கி போட்டேன். இதில் வந்து நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறேன், லோட் அவுட் வந்து டேஞ்சர் ஜோன் வந்து 2 பேர் மட்டும் வைங்க. டீமுக்கு எல்லாருமே வச்சுருந்தீங்கன்னா அது வந்து செட்டே ஆகாது. நீங்கள் டீம் வந்து ஒன்றா இருக்கும்போது லோட் அவுட் வந்து எல்லாருமே வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டேஞ்சர் ஜோன் வாங்குறது எல்லோரும் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நெக்கில். ஏன்னா எல்லாருமே வாங்கி போட்டிங்கன்னா டேஞ்சர் ஜோன் வந்து ஒரு ஆளால் போடவே முடியாது, டக்குன்னு முடிஞ்சிடும். அவங்க வந்து ஒரு சில பேருக்கு போட தெரியாமல் போட்டு வேஸ்ட் ஆகிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இபிஹெச்பின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நெக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மனோன்ற நான் வந்து முடிச்சுடுவாங்க. சரி அவனுக்கு ஒரு பாமை போட்டு அதை நம்மளுக்கு ஒரு ஆள் ரிவ்யூ பண்ணுறக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்களோட ஜோன் சர்வர் இல்லைன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஜோன் சர்வர் ஒருத்தர் இந்த டீமில் இருந்தார். அவனை சரின்னு சொல்லிட்டு அவனை முடிச்சு விட்டு அப்படி இங்கிட்டு வந்து இவன் ஒரு ஆள் நிற்பான். இவனுக்கு ஒரு 2 150 கொடுத்து டவுட் கில் எடுத்துருவான். அவன் பார்க்கவே இல்லை, சொல்ல போனான் பார்த்துருந்தானே அவன் என்னையே போட்டிருப்பான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு பொட்டியை வாங்கி போட்டு மேலே ஏறுவோன்னு பார்த்துட்ருப்பேன். டேஞ்சர் ஜோன் வாங்கிக்கோங்க கைஸ். வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் மேட்ச்சு. நீங்கள் ஆர்டரில் வச்சு கொளுத்தலாம் இனிமேல். ஒரு டேஞ்சர் ஜோனை போட்டிங்கன்னா டேஞ்சர் ஜோன் போடுறவங்களாம் நூபு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளாட்றது தெரிஞ்சால் தான் இதில் கேமில் வந்து இம்ப்ரூவே ஆக முடியும். கேமில் உங்களுக்கு எவ்வளோ அப்டேட் கொடுத்தாலுமே அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மாதிரி தான் தோணும். அது எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி நீங்கள் அழகாக கில் அடிக்கலாம். இப்போ கீழே உள்ளவங்களுக்கு தான் நல்லா ஒரு டேமேஜ் இருக்கும் 150 150ன்னு. ஆனால் ஒரு கில்லுமே கிளியர் பண்ண முடியாது. அது ஒரு சங்கட்டமாக இருக்கும் கைஸ். பாருங்கள் அவனுக்கு ஒரு 150 வைப்பேன், ரிட்டன் கேரக்டரை போட்டுருக்கான். சரி கேரக்டரை போட்டால் அவனுக்கு சேஞ்ச் விட்டு பின்னாடி வேறு ஒருத்தன் வந்துட்டான் இறங்குறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி வாழை போட்டு நின்றுட்டு இருந்தேன். திருப்பி பார்த்தா அவனுக்கு ஒரு ஹெட்டை வச்சு விட்டேன். இனிமேல் வர்ற வீடியோலாம் மேக்ஸிமம் நான் வந்து கேம் ப்ளே பண்ணுறது அப்படியே ரெக்கார்ட் எடுத்து கூட போடுறேன். அது உங்களுக்கு இதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி வேணும்னாலும் நம்மகிட்ட சொல்லுங்கள். வேறு மாதிரி கூட வீடியோ எடிட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், அதை வச்சு கூட வீடியோ போடுவோம். வேறு யார் நம்ம கூட ப்ளே பண்ணனாலும் சொல்லுங்கள், விளாட்லாம். ரெக்வெஸ்ட் கொடுக்குறவங்க நம்ம யூஐடியை கமெண்ட் பண்ணி உங்கள் ஐடி நேமை கமெண்ட் பண்ணுங்கள். கில்டில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் போடுங்க. இந்த நெக்கில் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி ஒருத்தன் வந்துடுறான். அவன் டவுன் வச்சுருக்கான். நான் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கிட்ட அனுப்பிச்சி விட்டுருவாங்க. பார்த்தா அவன் முடிச்சே விட்டுவிட்டான். அதோட இவனை ரிவ்யூ பண்ணிட்டு அப்படியே இங்கிட்டு போக ஆரம்பிச்சிடும் கைஸ். நான் ஜோன் சர்வர் ஃபஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஜோன் சர்வர் நம்ம டீமில் ஒருத்தர் இருக்கார் இந்த மேட்ச்சில். அவ்வளோதான், லாஸ்ட் ஜோன் வரப்போகுது. இந்த சைடு பொச்சினாக்கு பக்கத்தில் உள்ள அர்சனலில் ஒரு ஸ்குவாட் இருப்பாங்க. இங்கிட்டு கீழே கிளாக் டவர் சைடு ஒரு ஸ்குவாட் இருப்பாங்க. நான் சேஞ்ச் சொல்லிட்டு இங்கிட்டு பொச்சினாக்கில் உள்ளவங்களை ஃபஸ்ட் அடிப்புன்னு சொல்லி இந்த இதில் ஏறிடுவேன். ஒரு சென்ட்ரல் ஜோன் தான் கைஸ். நீங்கள் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலுமே சென்ட்ரல் ஜோனுன்னு ஒன்று பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த மேட்ச்சே நீங்கள் இதை மேக்ஸிமம் ஒரு மேட்ச்சில் வந்து எப்போவுமே 50-50 இல்லைனா 60-40 அந்த மாதிரி இருக்கும். ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் தான் இருக்கும் நீங்கள் விளாட்றது வந்து. அப்படின்றப்ப வந்து நீங்கள் என்ன இது கேம் ப்ளே எடுக்கிறீங்க, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்றத வச்சு தான் நீங்கள் இதே இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் 2 பேருமே டவுன் ஆகும். இவன் 2 கத்திக்கிட்டு இருப்போம், இவனை ரிவ்யூ பண்ணுறானே. இவனுக்கு சேஞ்ச் வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவேன். அவன் கேரக்டர் போட்டான். நான் எகிரி போகலான்னு பார்த்தா மறுபடியும் டவுனு. திருப்பி இவனை ரிவ்யூ பண்ண சொல்லிட்டு 2 பேர் ரிவ்யூ பண்ணி சரி இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பணும், ஜோன் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன மெடிக்கிட்ட போட்டு ஒரு லான்ச் படம் போட்டுருவேன். பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜின்றது. ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக இந்த நேரத்தில் மறுபடியும் இன்னொரு லான்ச் படம் போட்டு ஜல்லுன்னு வாமா மின்னல்ன்ற மாதிரி பறந்துட வேண்டியதான். அங்கே போனாதான் தெரியுது ஒருத்தன் நம்மளுக்காண்டியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். கிறகத்துக்குன்னு அடிச்சு போடுவாங்க. விட்டுருந்தா போட்டிருப்பான், நீ முடிச்சு விட்ருப்பான். முடிச்சிருந்தானா பூயாவில் நான் இருந்திருக்க மாட்டேன். சேர்ந்து சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 150 கொடுத்துருவேன் இந்த நெக்கில். பாருங்கள், க்ளோவால் உடச்சோன்னே அவனும் சேஞ்ச் சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருப்பான். சேஞ்ச் சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே நம்மளால் இங்கேருந்து அடிக்க முடியாதுன்னு சொல்லி ஷார்ட் ரேஞ்சுக்கிறேன்.
சரின்னு சொல்லி ஒரு 150 கொடுத்து டவுன் வச்சுருவேன். நம்ம டீம் மட்டும் டேமேஜ் கொடுப்பாங்க கைஸ். நம்ம வாட்டில் கில் எடுக்க வேண்டியதை அவங்க நம்மள்ட்ட ஓசி கில் எடுப்பாங்க, நம்ம அவங்கள்ட்ட ஓசி கில் எடுக்க வேண்டியது. இந்த நெக்கில் ஒருத்தன் ஓடுவேன், அவனுக்கு ஒரு 150 கொடுப்பேன். கரெக்டாக ஹெட்ஷாட்டே விழுந்துருச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா உள்ளைக்க மட்டும் ஒருத்தர் இருக்கேன், எவனுமே நம்ம டீம் மட்டும் பார்க்கல. அவன் இறங்கினதை நான் பார்த்துட்டேன். சரி இவன் க்ளோவால் போட்டேன், ஜோனுக்கு வந்து தானே நீ ஜோனுக்கு வான்னு சொல்லிட்டு இங்கே ஓடி வந்துடுவேன். நான் அப்படியே சரி போயிட்டு வருவோம், அவன் வருவேன் திருப்பி நம்ம பின்னாடி தான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ஜோனுக்கு போயிட்டு கரெக்டாக வரும்போது ஒரு 150 எப்போ கரெக்டாக கில் ஆகிடுவேன். அவ்வளோதான் கைஸ். யாரும் பிஆரில் நினைச்சுருக்கீங்க, இது பிஆர் மாஸ்டர் அடிக்க போகிற டைம். ரீஜியன் 5 ஸ்டாரில் அடித்தது இந்த மேட்ச்சு. ஓகே கைஸ், என்னால் முடிஞ்ச அளவு ஸ்ட்ராட்டஜி பற்றி ஓவரால் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். இன்னும் பேலன்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது வேறு வீடியோவில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிறது அப்படியே மேட்ச்லேயே இருக்கும்போதே ப்ளே பண்ணி பசங்களோட பேசுகிறது எல்லாத்தையும் மொத்தமாகவே ரெக்கார்ட் பண்ணி கூட போடுறேன் உங்களுக்கு. இது வந்து வீடியோ என்னடா ரேங்க்டு மேட்சுங்கிட்ட ரேங்க் ப்ளஸ் ஆனது மைனஸ் ஆனது எதுவுமே காட்டலை அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அது ஆல்ரெடி இது ரெக்கார்டான மேட்ச்சு, அதை நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். இதே நம்ம கில்டில் வந்து ஆள் அவ்வளோவா எதுவும் இல்லை. வர்றவங்க வாங்க, கன்ஃபார்மாக எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறோம். வர இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் எல்டிடி பிரபா. பாய்.